இந்த தாத்தா யாருங்க? எங்க இருக்கிறாரு இவரு? இவர் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம். துறையூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இவர் இருக்கிறார். இவர் என்ன மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாருங்க. எப்படி இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இவருக்கு வயது என்னங்க இருக்கும்? இவருக்கு 107 வயசு ஆகிறது. சரிங்க. 107 வயசு வரைக்கும் இருக்காரு. ஐயோ! அப்பா! இவருக்கு என்னென்ன உணவு பழக்கங்கள்லாம் சத்தான உணவுலாம் எடுத்திருப்பாரு? என்ன மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி பழக்கவழக்கங்கள்லாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் வந்து அதை பற்றி விரிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரிங்க. இப்ப 45 வயசு ஆயிடுச்சோ, 40 வயசு ஆனாவே கண் பார்வைலாம் கம்மியாயிருதுன்னு சொல்றாங்க. இவருக்கு 107 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க. இவருக்கு கண் பார்வைலாம் நல்லா தெரியுதா? கண் பார்வை நன்றாக தெரிகிறது. அவரே சொல்றார், தூரத்துல இருந்து கிலோமீட்டர் கணக்குல தூரமா இருக்கிற பொருட்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நினைவாற்றல் அவருக்கு வந்து அதிகமாவே இருக்கு. ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் வந்து சுதந்திர போராட்ட காலத்துல நடந்த நிகழ்ச்சியிலருந்து பல விஷயங்கள அவர் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். இந்த மாரிலாம் வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உணவுகள்லாம் எந்தெந்த உணவுகள் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்கு இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு ஆயிட்டாவே இந்த பிரஷரு, சுகர், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் வருது. 15 வயசுலயே கண்ணாடி மாட்டிக்கிறாங்க. அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, அவர் வந்து ரொம்ப நினைவு திறனோடையும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும், தேக ஆரோக்கியத்தோடும் இருக்கிறது நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குது. இது மாரி மனிதர்களை யாரோ ஒருத்தர் தான் இப்போ வந்து பார்க்க முடியுது. அதிகமான பேர் வந்து பார்க்க முடியறதில்ல. ஏன்னா, அதிகபட்சம் வந்து சராசரி ஆயுள் காலமே இன்னைக்கு 65 அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. குறைந்த வயதிலேயே இளைஞர்கள் வந்து ஜிம்முக்கு இந்த மாரி போம்போதெல்லாம் திடீர்னு வந்து அப்படியே மயக்கம் போட்டு இறக்கறதையும், இந்த மாரிலாம் நம்ம ஒரு நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாரி அ ஆரோக்கியமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன மாரி உணவுகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டு, அதை வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு தெரிவிச்சா, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இவர்கிட்ட இந்த வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். மேலும் தேவைப்பட்டா சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு, நாமல் அதையும் பதிவிடுவோம். ஆ நம்ம அவசர வேலையா அங்க போயிருந்ததுனால, மேற்கொண்டு தொடர்ந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல. ஆனா உற்சாகத்தோட அவர் வந்து நல்லா பேசினார். இப்போ அவருக்கு ரொம்ப உங்களுடைய நன்றி. வயசு என்ன அதை சொல்லுங்க. எனக்கு தான் வயசு 107 வயசு. சரசலைக்கு நான் சுதந்திரம் வாங்கும்போது மிஷினில் 2 ட்ரிப்பு சுதந்திரம். அதாவது பெத்திரெட்டியார் மகன் நடராஜ பிள்ளையோட நாங்கள் தியாகி, காங்கிரஸ் தியாகி. ஓஹோ! காங்கிரஸ் தியாகியாக இருந்தால் 2 ட்ரிப்பு சரசலைக்கு போயிருக்கேன் வெள்ளைக்காரன் இருக்கும்போது. சரிங்க. வெள்ளைக்காரன் அங்கேருந்து வந்ததும் தெரியும், வெள்ளைக்காரனை நாங்கள் எப்படி அனுப்புனதும் தெரியும், சுதந்திரம் வாங்கினது தெரியும். 1947 அப்போ ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு சுதந்திரம் நம்ம வாங்குகிறோம். சரிங்க. இப்போ உங்களுக்கு கண் பார்வைலாம் நல்லா தெளிவாக தெரியுது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இங்கேருந்து பார்த்தா மலையில கல் விளக்கல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. கரெக்டாக இருக்குங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? என்ன மாதிரி கேவர் களி, டெய்லியுமே? கம்மஞ்சோறு, வந்து செஞ்சோள சாறு, செஞ்சோளம் சோறு இடித்து போட்டு நல்லா ஆக்கி சாப்பிடுவோம். கோதுமை சாப்பிடுவோம். அரிசி இன்னைக்கு கூட நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஆனால் மற்ற சாதாரணமான அரிசி நார்மலாலாம் சாப்பிட்றதில்ல. சாப்பிடுவோம். ஏதோ ஒரு நாளைக்கு தட்டுக்கட்டாக சாப்பிடுவோம். அடுத்த நாள் ரேஷன் அரிசி சாப்பாடு. அந்த மாதிரி உப்பு கூட ரேஷன் அரிசி சாப்பாடு தான் எனக்கு அடிக்க வச்சிருக்காங்க. தனியாக்கி வச்சுருங்க அவங்க. நம்ம பிரச்சனை சரிங்கய்யா. அதனால் எனக்கு எந்த விதமான சரக்குக்காங்கிற கெட்ட அந்த அவங்க வாடையே எனக்கு இருக்கக்கூடாது. அந்த காலத்துலேயே தண்ணி தம்மு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த ஒரு செல்ஃப் கிடையாது. வெத்தலை பேக் கூட கிடையாது. பீடி சிகரெட் எதுவும் கிடையாது. காலத்துலேயே கல்கடை அப்படி இருந்தால் நான் அப்படி ஒதுங்கி போவேன். அந்த நாத்தமே படக்கூடாது. கறி சாப்பிடுவீங்களா? ஏதோ ஒரு கறி சாப்பிடுவேன். கறி, முட்டை, மீன் சாப்பிடுவோம். எதுவும் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்களா? அடிக்கடி சாப்பிடுவீங்களா? இல்லை, அடிக்கடி சாப்பிடுவோம். ஒரு வாரம் விட்டுறப்போ எல்லாம் பிள்ளைங்க எடுத்து போடுறோம். மருமாவை ஆக்கி போடுறோம். மாவன் பெரிய மாவன் வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன மாவன் சினிமாவில் இருந்தவங்க 2 பேருமே. ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் பெரியவன், சின்னவன் வந்து ஃப்ரெண்டு மாஸ்டவங்களாட்டம் ஹைட் நல்லா பாடி. சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் அந்த காலத்துலேயும் 20% இடம் வாங்கிட்டேன். ஆவடியிலே நல்ல வீடு வாசலாம் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு. சரிங்கய்யா, இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து காட்டுங்க. எப்படி நல்லா சுறுசுறுப்பாக நடக்கிறீங்க. இருங்க, நான் இப்படி வீடியோ எடுத்துட்றேன். இப்போல்லாம் வந்து 60-70 வயசானாவே நடக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால தான் உங்களை சொல்கிறேன். நல்லா வேகமாக நடக்கிறீங்களா? சூப்பர். சரிங்கய்யா, அருமை.
அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. சரி. ஹாய் சொல்லிடுங்க. ரைட்டுங்க ஐயா. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களைப் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி.